ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பல்லி, காக்ரோச் இதெல்லாம் எப்படி நம்ம ஈஸியாக துரத்தலாம் அப்படிங்கிற டிப்ஸும் ஒரு ஆன்மீக செடியும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது கூட ஸ்டோரேஜ் டிப்ஸு அண்ட் குக்கிங் டிப்ஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன டிப்ஸு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோசை தவாவில் தோசை ஊற்றிட்டுருப்போம். அந்த மாதிரி ஒரு அவசரத்துக்கு குழந்தைங்க ஸ்கூல் போகும்போது, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகும்போது நம்ம பரபரப்பாக வேலை பார்த்துட்ருப்போம். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது தோசை இந்த மாதிரி ஒட்டி பிடிச்சிக்கும். ஒட்டி பிடிச்சிட்டா நமக்கு ஒரே டென்ஷனாக இருக்கும். அதை ஈஸியாக எப்படி நம்ம ஹோட்டல் தோசை மாதிரி மொறுன்னு கொண்டு வருதுன்னு ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டன் கிளாத்து ஒயிட் கலரில் எடுத்துக்காங்க. ஏன் ஒயிட் நான் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கலர் கிளாத்து எடுக்கும்போது அதனோட சாயம் நம்ம தோசை தவாவில் ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் ஒயிட் கலரில் நான் எடுக்க சொல்கிறேன். நீங்கள் டிஷ்யூ ஒயிட் பேப்பர் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு சின்ன குட்டி லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க. அதை குக்கிங் ஆயிலில் கொஞ்சமாக டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த ஆயிலில் நீங்கள் குக்கிங் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலில் கொஞ்சமாக இந்த புளியை நான் பண்ணுற மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ தோசை தவாவை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா அந்த புளியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தோசை தவா ஃபுல்லாக நீங்கள் தொடச்சி கொடுத்துருங்க. நம்ம ஏன் தோசை வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன், பின்னாடி நான் சொல்கிறேன். அடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயம் இருக்கு இல்லையா, வெங்காயம் ஒரு ஃபோர்க்கில் நீங்கள் குத்தி எடுத்துக்கோங்க. ஃபோர்க்கில் நல்லா குத்தி எடுத்துட்டு அடிப்பகுதியை கட் பண்ணிவிட்டு ஃபோர்க்கில் நீங்கள் குத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த வெங்காயத்தை தோசை தவாவில் நல்லா நீங்கள் ஆயிலில் டிப் பண்ணிட்டு அதை ஃபுல்லாக நல்லா தோசை தவாவில் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, நல்ல தோசை கிறிஸ்பியாக வரும். ஹோட்டலில் நம்ம எப்படி வாங்கி சாப்பிடும்போது மொறுன்னு இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். இந்த தோசை நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் தோசை ஊற்றி எடுத்திங்கன்னா சும்மா சூப்பராக நல்லா மொறுன்னு வரும். தோசை தவா ஏன் இப்படி ஒட்டி பிடிக்குது அப்படின்னா, நம்ம தோசை தவாவை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு மறந்துட்டு வேறு வேலை ஏதாவது பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் தோசைக்கும் தனியாக, சப்பாத்திக்குன்னு தனியாக நீங்கள் 2 கல் யூஸ் பண்ணுங்கள். தோசை ஊற்றுற கல்லுலேயே என்றைக்குமே சப்பாத்தி போடாதீங்க. அந்த மாதிரி போட்டாலும் தோசை வராது. இது ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான். நான் பாருங்கள் ஊற்றி எடுத்துட்டேன். கொஞ்சம் கூட ஒட்டியே பிடிக்கல. நல்லா சூப்பராக வந்துடுச்சு. நான் லைவாக தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நான் எதுவுமே ஸ்கிப் பண்ணல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சின்ன டிப்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டென்ஷன் இல்லாமல் நம்ம காலையில் எழுந்து நம்ம சமையல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்களுக்காக நான் இந்த டிப் ஷேர் பண்ணுறேன். நான் இது மாதிரி 4-5 தோசை நான் ஊற்றி எடுத்தேன். எல்லாமே ரொம்ப சூப்பராக நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக கொஞ்சம் கூட ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வந்தது. அடுத்து நான் 2 தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாமே சூப்பராக வந்தது. இந்த டிப்ஸை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு இந்த டிப்ஸ்க்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இன்றைக்கி இந்த தோசையோட மல்லி சட்னி தான் வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம். எப்போதுமே தோசை தவாவில் நீங்கள் சப்பாத்தி போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பதிலாக நீங்கள் அயன் தவாவில் நீங்கள் சப்பாத்தி போட்டுக்கோங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான்ஸ்டிக்கில் எப்போவுமே சப்பாத்தி போடாதீங்க. அதில் நீங்கள் தோசை ஊற்றும் போது சப்பாத்தியும் போட்டிங்கன்னா கல் ரொம்ப ஹீட் ஆகிடும். தோசை ஊற்றுனா வராது. பாருங்கள், நான் சூப்பராக எடுத்துட்டேன். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டவ்வில் நம்ம ரெகுலராக நம்ம குக்கிங் வேலை முடிஞ்சதையும் நம்ம கிச்சனை சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் நம்ம டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம காளான்லாம் நம்ம வாங்கிட்டு வருவோம். காளான்லாம் நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பெரிய வேலையாகவே இருக்கும். ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறது எப்படின்னும் ஃப்ரெஷ் காளான் எப்படின்னும் நான் சொல்ல போகிறேன். ஃப்ரெஷ் காளான் எப்போவுமே நீங்கள் வாங்கினதையும்
அடிப்பகுதியில் பிளாக் கலரில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது வாங்காதீங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சமாக தண்ணியில் உப்பு போட்டுட்டு கையை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அழுத்தி தேய்ச்சிங்கன்னா பாருங்கள் சூப்பராக க்ளீனாக வந்துடும். இதுக்காக கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ரொம்ப குயிக்காக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு நார்மல் தண்ணி விட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள் அலசி எடுத்துட்டேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த காளான் வந்து வைட்டமின் சி, டி சத்துக்கள் அதிகமாக இருக்கும், அதனால் பெண்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த காளானை நீங்கள் வாரம் ஒரு டைமாவது இந்த ஹெல்த்தியான காளானை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நான் வந்து இன்றைக்கி சுக்கா தான் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரைட் ஹேண்டில் இருக்கிறது ஃப்ரெஷ் காளான், லெஃப்டில் இருக்கிறது கொஞ்சம் பழைய காளான். அதனால் அந்த பிளாக் கலரில் அந்த சைடு ஓரங்களில் அந்த மாதிரி பிளாக்காக இருக்கிறது பழசு. அந்த மாதிரி காளான் வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கோங்க. நான் வந்து சுக்கா பண்ணுறதுனால எனக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காளானில் எப்போவுமே தண்ணி அதிகமாக விடும், அதனால் தண்ணி விடாதீங்க. நான் சூப்பராக செஞ்சு எடுத்துட்டேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த டிப்ஸும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். பல்லி, காக்ரோச்சு, எறும்புலாம் நிறைய நம்ம வீட்டில் வந்து தொல்லை பண்ணிகிட்ருக்கோம். அதை ஈஸியாக நம்ம வீட்டில் இருந்து துரத்துறதுக்கான டிப்ஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள், ஈஸி. இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. சுடு தண்ணி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக முகத்துக்கு போடுற பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஆறின உடனே ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி எடுத்துகிட்டு நம்மளோட குக்கிங் ஸ்டவ் மேலே, அந்த கவுண்டர் டாப்பு, அடுப்புக்கும் பின்பகுதியில் இருக்க டைல்ஸ் பக்கம் எல்லாமே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருங்க. நார்மலாக நீங்கள் ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது நீங்கள் லிக்விட்லாம் யூஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த ஸ்ப்ரேவை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே பர்னர் மேலே ஒரு சின்ன பவுல் இருந்தால் கமுத்தி வச்சுடுங்க. ஏன்னா பர்னர் பகுதியில் தண்ணி படும், ஸ்டவ் எரியும் போது கொஞ்சம் எல்லோஸாக எரியும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். பவுல் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் சிரட்டை கூட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். பாருங்கள், நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம ஹேருக்கு எப்படி நம்ம வாஷ் பண்ணிட்டு நம்ம கண்டிஷ்னர் போடுறோமோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்ப்ரேவும். பாருங்கள், நம்ம சிங்க்லேயும் நான் இதே தான் நான் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணுறேன். இந்த பவுடர் வாசனைக்கு காக்ரோச்சு, பல்லி எதுவுமே நம்ம கிச்சன் பக்கமே வரவே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பவுடர் வாசனை எறும்பும் வராது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு ஸ்வீட் பாக்ஸில் நம்ம ஸ்வீட்லாம் வாங்கி வச்சுருப்போம், அதில் இருந்தால் கூட இந்த பவுடர் ஸ்ப்ரேவை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது எறும்பும் உங்கள் கிச்சன் பக்கம் வராது. நீங்கள் ஒரு ஸ்வீட் பாக்ஸை கூட நீங்கள் வச்சுட்டு அது ஃபுல்லாக அதுக்கும் பின்பகுதியில் நீங்கள் ரவுண்டாக பவுடரை நீங்கள் தூவி விட்டுட்டு அதுக்கு சென்டர் பகுதியில் நீங்கள் ஸ்வீட் பாக்ஸை வச்சிங்கன்னா ஸ்வீட் பாக்ஸில் எறும்பு உள்ளேயே போகாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்காக நம்ம ஹிட்டு அது இதில் நம்ம வாங்கி பணத்தை வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பவுடர் தண்ணியை நம்ம ஜன்னல் ஓரங்களில் இருக்க அந்த கர்டைன்ஸு, ஜன்னல் பகுதி, இந்த குழந்தைங்க ஸ்கூல் போகிறப்ப அந்த ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணும்போதும் இந்த ஸ்ப்ரேவை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணிங்கன்னா நல்லா வாசனையாக மணமாகவும் இருக்கும். பாத்ரூம்லேயும் இந்த ஸ்ப்ரேவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணும்போது அதுக்காக ஓடோனில், ரூம் ஃப்ரெஷ்னர் இதெல்லாம் எதுவுமே வாங்க தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு மணி சேவிங் டிப்ஸாகவும் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தேங்காய் எண்ணெயெலாம் ஒரு 6 மாதத்துக்கு நம்ம வாங்கி செக்கில் தேங்காயை வாங்கி நம்ம வீட்டுக்கு அரைச்சி வந்து எடுத்து வச்சுருப்போம். அந்த மாதிரி எண்ணெய் நாட்பட ரொம்ப சிக்கு வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு குறுமிளகு ஒரு 4-5 எடுத்து இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் போட்டுக்கோங்க. எல்லா எண்ணெயிலையும் குறுமிளகு போடணுமா அப்படின்னா முடியாது. தேங்காய் எண்ணெயில் குறுமிளகு போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது அதில் வந்து கொஞ்சமாக சிறு துண்டு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையோ இல்லை கருப்பட்டியோ இல்லை வெல்லமோ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய்க்கு நீங்கள் அதுதான் போடணும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கருங்குவளை மலர்னு சொல்லுவாங்க, விநாயகருக்கு உகந்த பூ. இது யார் யார் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். வேறு இதனோட பெனிஃபிட் என்னன்னு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். நாங்கள் வந்து விநாயகருக்கு இந்த பூ தான் நாங்கள் போடுவோம். இது வந்து இதனோட மொக்கு, அதாவது பட்ஸுன்னு சொல்லுவாங்க. இது பூக்கள் பாருங்கள், அதுவும் காமிக்கிறேன். இது கருங்குவளை மலர். எல்லா திருமண மண்டபத்தில் கூட பாருங்கள் விநாயகர் கோயிலுக்கு முன்னாடி இந்த செடி வச்சுருப்பாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். இதனோட பூக்கள் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு நட்ஸு, முந்திரி, இந்த மாதிரி பாதாம் இதெல்லாம் வால்நட் எல்லாம் வாங்கி வந்து வச்சுருப்போம்.
நீங்கள் பாக்கெட்லேயே வச்சுருந்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அது இல்லாமல் ஓப்பன் பண்ணி நம்ம வச்சுருக்கும்போது நமுத்து போயிடும். அந்த மாதிரிலாம் நமுத்து போகாமல் இருக்க ஒரு சூப்பர் டிப்ஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கிளாஸ் பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பிளாஸ்டிக் பாக்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசி நீங்கள் போட்டுக்கோங்க. அரிசியை போட்டுட்டு அதில் வந்து இந்த பாதாமை போட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா எப்போதுமே நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கூட நமுத்தே போகாது. நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் பண்ண போகிறவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய். டேக் கேர்.